வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் இது. வேலூர்ல இருக்கு இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னு நெனச்சீங்கன்னா வேலூர்லேருந்து சரியா 30 கிலோமீட்டர் தொலைவிலயும், அப்படி இல்லன்னா கண்ணமங்கலம் அப்படின்ற இடத்துலேருந்து வந்தா 5 கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த கோவிலானது இருக்கு. விநாயகரால உருவாக்கப்பட்ட கமண்டல நதிக்கரையோர ஓரத்துல தான் இந்த கோவிலானது அமைந்திருக்கு. இந்த நதிய நம்ம கடந்து போனா தான் இந்த கோவிலுக்கே நம்ம போக முடியும். நாம இப்ப சிங்கிரி நரசிம்மர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா சுதர்சனகிரி மலை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெருமாள் மலை அப்படின்னு இருந்திருக்கு. அதுதான் காலப்போக்குல பார்த்தீங்கன்னா சிங்கிரி கோவில் அப்படின்னு மாறியிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, திருமணம் ஆகாதவங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த கோவில்ல இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு போனா விரைவிலே திருமணம் நடக்குமாம். அப்படி திருமண அழைப்பிதழும் எடுத்துட்டு திரும்பவும் அர்ச்சனை பண்ணிட்டு போறாங்க. குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வெள்ளமானது எடைக்கு எடை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டா குழந்தை வரமானது கிடைக்குதாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போனால் கடன் பிரச்சனையானது நிவர்த்தி அடையுதாம். ஒரு முறை நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டே இருப்பீங்க. அவ்வளோ சிறப்பு கொண்டது தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த கோவிலானது ஒரு சின்ன மலை மேலே சின்ன குன்றின் மீது தான் அமைந்திருக்கு. சுமார் ஒரு 1300 ஆண்டுகள் கிட்ட பழமையானது தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 படிக்கட்டுகள் கிட்ட ஏறி போனால் போதும், மூலவரை நம்ம தரிசனம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக தான் அமர்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் வலதுபுறமாக அமர்ந்திருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க மூலவரோட நட்சத்திரம் சுவாதியாம். அதனால் சுவாதி நட்சத்திரம் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் ரொம்பவும் சிறப்பாம். இந்த சிங்கிரி மலை மீது இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமமாக இந்த மலை மீது இருக்காராம். பல்லவ மன்னர்களால் 8ஆம் நூற்றாண்டில் சிறிய குன்றின் மீது சிறிய கோவிலாக நிறுவப்பட்டது தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலானது. இந்த கோவிலானது 14ஆம் நூற்றாண்டில் சம்புவராயர்களோட ஆட்சி காலத்தப்பவும் மற்றும் விஜயநகர பேரரசர்களோட ஆட்சி காலத்தப்பவும் சிறிய கருவறையாக இருந்ததை திருப்பணி செய்து பெரிய கருவறையாக உருவாக்குறாங்க. பெரிய விசாலமான கருவறையோட இப்போ இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலானது இருக்குது. இந்த கோவிலோட கருவறையானது முழுக்க முழுக்க கருங்கற்களாலே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட உட்சுவரில் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகளானது அமைக்கப்பட்டிருக்கு. வடக்கு தெற்கு மேற்கு திசைகளில் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்குது. இந்த கோவிலோட பழமையை மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சிறப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க அனுமன் பார்த்தீங்கன்னா யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்த மாதிரி மேற்கு திசையை நோக்கி. இந்த கோவிலில் அனுமன், ராமர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் தனித்தனி கருவறைகள் கொண்ட 3 சன்னதிகளானது இந்த கோவிலில் அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலானது சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் அமைந்திருக்கு. ரொம்பவும் அமைதியான ஒரு இடம் தான் இது. வேலூர் சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்பவும் சிறப்பு மிக்க இடங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமையிலும் திறந்திருக்கும். புரட்டாசி மாதத்தில் வர அனைத்து சனிக்கிழமையிலும் முழு நாளும் இந்த கோவிலானது திறந்திருக்கும். இதுபோல் கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை சேரும்.